ஆசீர்வாதமா இவ்வளவு உயர்வாய் நடத்துனீங்கப்பா. வாய்களை நல்லா விரிவாய் திறந்து சத்தத்தை கொஞ்சம் உயர்த்தி அனுபவிச்சவங்க எல்லாம் வாய்களை திறந்து சத்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமே. நீங்க எனக்கு செய்த உபகாரங்கள், எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே, ஏராளம் ஆண்டவரே. சொல்லுங்க வாய்களை திறந்து. இயேசு உங்க வாழ்க்கையில பெரியவராய் இருந்தார் என்றால், கடந்த 6 மாதத்துல அவர் பெரியவராய் இருந்தார் என்றால், நீங்க பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எனக்கு நீர் பெரியவராய் இருந்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன் சொல்லுவோம். வாய்களை திறந்து நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லா இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி ஆமென், 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 ஆமென். மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே நீர் பெரியவர் ஆண்டவர். இந்த வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவே நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா, நீர் பெரியவரப்பா. எங்க வாழ்க்கையில நீர் பெரியவராய் இருந்தீர் ஆண்டவரே, நீர் எங்க வாழ்க்கையில பெரியவராய் இருந்தீர் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் பெரியவர் சொல்லுங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரியவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார் அல்லவா? எத்தனை பேர் இதை அனுபவிச்சீங்க? அவங்க மட்டும் 2 கரங்களை தட்டி வாய்களை திறந்து, நான் சிந்திக்காத, நான் யோசிக்காத பெரிய காரியங்களை, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை என் வாழ்க்கையில் 6 மாதத்தில் நிறைய பெற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்க மனதார கரங்களை தட்டி வாய்களை திறந்து இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் முழு இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு மகிமை, மகிமை, மகிமை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீர் எங்க வாழ்க்கையில சிறந்தவராய் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க. முதல்ல பெரியவர் சொல்லி அவரை மகிமைப்படுத்தணும். இப்ப சொல்லுங்க, நீங்க சிறந்தவர் ஆண்டவரே. நீங்க சிறந்தவராய் என் வாழ்க்கையில இருந்ததற்காக, இயேசு சிறந்தவராய் நம்ம வாழ்க்கையில இருந்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் ஒரு நாளை கழிப்பது என்பது மிக கடினமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நாம் சிறப்பாய் வாழ்வதற்கு காரணம் சிறந்தவர் என் கூட இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஓ சிறந்தவரே, நீர் என் கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்பா. என்னை சிறப்பாய் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே வாய்களை திறந்து, வாய்களை திறந்து இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச ஆரம்பிங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேச ஆரம்பிங்க. இருதயத்தை ஆவியானவர் இன்னும் நிரப்பட்டும். முழு இருதயமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரட்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலையின் நாளாய் இந்த ஜூலை மாதத்தின் முதல் வியாழனிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய அற்புதம் நடக்கக்கூடிய நாள், ஒரு மகிமையான அனுபவங்கள் நமக்குள்ளே நடக்கிற நாள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் உயர்ந்தவர் சொல்லுங்க. நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துல 30 முக்கோடி தெய்வங்கள் இருந்தாலும் அது கண்ணிருந்து பார்க்காது, காதிருந்து கேட்காது, வாயிருந்து பேசாது. ஆனா நான் ஆராதிக்கிற தெய்வமாகிய இயேசுவோ இவை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர், இதை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவர். அவர் நன்றாய் நான் பேசுவதை கேட்கக்கூடியவர், அவர் நன்றாய் என்னை கவனித்து பார்க்கக்கூடியவர், அவர் என்னோடு பேசக்கூடியவர். எத்தனை பேர் இதெல்லாம் அனுபவிச்சீங்க? அவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி, ஓ பேசுகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளை காது கொடுத்து கேட்ட தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமே. நமக்கு நல்ல ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள். ஏனென்றால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. கரங்களை தட்டி சொல்லுவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தா. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. அவர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நல்ல கரங்களை தட்டி, ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அல்லேலூயா, நன்றி. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, பாவம் நீங்கிட கழுவி விட்டே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தே, என் பாவம் நீங்கிட கழுவி விட்டே. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து
உமது ஊழியம். அத நன்றியோட பாடுங்க. உமக்கென்று வாழ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே. நன்மை வாய்களை திறந்து நல்ல முழுபலத்தோட ஓ நன்றி தகப்பனே எனக்கு நன்மை செய்வீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினீரே. சிறந்த முறையிலே இன்னைக்கும் எங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் நல்ல கரந்தட்டி நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரம் உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா. ஓ பார்க்கும் கண்களை தந்தீரையா பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா ஓடும் கால்களை. கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி கடனே இல்லாமல் வாழ வைத்தி. கடுமையாக தினம் ஓ நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. மறுபடியும் சொல்லுவோம் நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்மை செய்தீரே. நம் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. என் இயேசு நல்லவர் ஒரு போதும் கைவிடா ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை நல்ல சத்தமாய் வாய்களை திறந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். அதிசயமானவர் அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் இயேசு ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று
சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. நல்ல சத்தமா தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இயேசு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீது. சத்தமா பாடுங்க நல்ல உற்சாகமாய். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. ஆளுவோம் தேசத்தை, ஆளுவோம் தேசத்தை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஆமென் ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். இன்னொரு தடவை சொல்லுவோம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரி. சொல்லுவோம் சத்தமாய். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை. வாய்களை திறந்து நல்ல உற்சாகமாய். ஓ ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு சத்தமா நல்ல கரங்களை தட்டி ஆமென். கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். மறுபடியும் நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு. சொல்லுங்க சொல்லுங்க அவரை நல்லவர் நல்லவர் சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஒரு சமாதானம் நம்ம இருதயத்திற்குள்ள இறங்கி வருகிறது. ஆமென். நல்ல சத்தமா கரங்களை தட்டி என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும். நீங்க சொல்லுங்க சத்தமாய். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுவோம். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய. மறுபடி சொல்லுங்க. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவர். மறுபடியும் இந்த உலகிலே
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நீர் பெரியவர் ஆண்டவரே சொல்லுங்க. நீங்க சத்தமா சொல்லணும் இந்த வார்த்தையை. நீர் பெரியவர் ஆண்டவரே. ஓ இன்னும் 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 சொல்லுங்க. இந்த வார்த்தையை சொல்லுங்க. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் சொல்லுங்க. நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். இந்த உலகத்திலே இருக்கிற அவனை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மேன்மையை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மட்டும் நல்ல கையை தட்டி எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், இந்த உலகத்தை கட்டி வைத்திருக்கிற பிசாசிலும் பெரியவர். ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல பிசாசின் அஸ்திபாரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது, பிசாசின் அஸ்திபாரங்கள் நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராய் வந்த கண்ணிகள் தெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எதிராய் பிசாசு கொண்டு வந்திருக்கிற அத்தனை திட்டங்களும் அத்தனை காரியங்களும் நிர்மூலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க இயேசுவை பெரியவர்னு சொன்னீங்கன்னா பிசாசு நொறுங்கி போய் விடுவான். இயேசுவை பெரியவர்னு சொன்னீங்கன்னா பிசாசு கொண்டு வந்த கண்ணீர் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. பிசாசு கொண்டு வரக்கூடிய கவலை உங்களை மேற்கொள்ள முடியாது. பிசாசு கொண்டு வரக்கூடிய வியாதி உங்களுக்குள் வரவே முடியாது. நீங்க சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, நீர் பெரியவர் சொல்லுங்க. நீர் பெரியவர் ஆண்டவரே, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஆமென் ஆமென் ஆமென். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர். அவர் அந்த படகில் இருந்தார். கடல் கொந்தளிக்கிறது, காற்று புயலாய் மாறி வீசுகிறது, தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் பெரியவர் அங்குதான் இருந்தார். நிலைமை மூழ்கி போய் விடுவோமோ என்கிற சூழல், ஆனாலும் பெரியவர் அங்குதான் இருந்தார். ஆனால் அவரை எப்பொழுது செயல்படுவதற்காக நாம் ஏங்குகிறோமோ, அவர் எப்போ நம்ம வாழ்க்கையில செயல்படுவார் என்கிற ஒரு விருப்பத்திற்குள் நாம் வருகிறோமோ, அப்பொழுது அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பார்த்து அவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். அவர் சொன்னா போதும் காற்றும் கடலும் அமைதியாய்விடும். அவர் சொன்னால் போதும் பிரச்சனைகள் நிறுத்தப்பட்டு விடும். அவர் சொன்னால் போதும் கண்ணீர் துடைக்கப்படும். அவர் சொன்னால் போதும் துயரம் மாற்றப்படும். அவர் சொன்னால் போதும் சூழ்நிலை அமைதியாக்கப்படும். ஆமே, அவர் உங்க கூடயே தான் இருக்கிறார். அவர் உங்க கூடயே தான் இருக்கிறார். அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். இனி என் வாழ்க்கையிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைவேறும். அவர் என் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை பார்த்து சொல்லுவார், இறையாதே அமைதியாயிரு. நன்றி ஆண்டவரே, என் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. எத்தனை பேர் இந்த வார்த்தை இதயத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்க? பல குழப்பங்களை உலகத்திலே நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. பல பிரச்சனைகள் நம்மளை நோக்கி வேகமாய் வந்து கொண்டிருக்கிறது. நிர்மூலப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் கூட நம்ம வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். இயேசு என் கூட தான் இருக்கிறார். நீங்க எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது அந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு உங்க கண்ணுக்கு முதன்மையாய் தெரிவார். அந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு உங்க கூட இருக்கிறத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையில் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அந்த பிரச்சனையை காட்டிலும் இயேசு எனக்காக எப்படியாவது எதையாவது செய்வார்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. இயேசு செய்வார். அந்த இடத்துல பிரச்சனையிலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். இயேசு உங்க வாழ்க்கையில பெரியவர் என்கிறதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். கைகளை உயர்த்தி ஓ ஸ்தோத்திரம், என் இயேசு நல்லவர். நீங்க பாடுங்க. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கம்மா, என் இயேசு. மன மகிழ்ச்சியோட உங்க முகத்தையும் அவர் பார்க்கிறார், உங்க இருதயத்தையும் பார்க்கிறார். கைவிடா, ஒரு நாளும் விலகிடா.
இல்லையே. இன்னும் ஒரு தடவை, என் இயேசு, என் இயேசு அவர் கைவிடவே மாட்டார், கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடே. ஆராதனை ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை 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 அப்படி சொல்லுவோம். அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. இன்னும் ஆமா, நாங்க ருசி பார்த்துட்டோம். ஆராதிப்பே. இன்னும் முடிஞ்சவங்க நல்ல கரங்களை உயர்த்தி, ஓ அன்பு, ஹல்லேலூயா. இன்னும் ஆமென் ஆமென் ஆமென். ஆராதிப்பே, இன்னும் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு. உங்களைத்தான் ஆராதனை சர்வ சிருஷ்டிக்கு எஜமானருக்கு மட்டுமே. ஆராதனை ஜீவனுள்ள தெய்வத்திற்கு மட்டுமே. ஹல்லேலூயா. ஆராதனை என்னை நடத்துகிறவருக்கு, எனக்குள் இருப்பவருக்கே. ஆராதனை ஆராதனை துதி கன மகிமை புகழ் ஆராதனை அத்தனை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவே உமக்கு தருகிறோம். எங்க இருதயம் முழுவதையும் ஆனந்த தைல அபிஷேகத்தினால நீங்க நிரப்பியிருக்கீங்கப்பா. நாங்க வரும்பொழுது பல பாடு, பிரச்சனைகள், போராட்ட, வியாதி எல்லா சிந்தைகளோடு வந்தோம். ஆனால் இப்பொழுது நாங்க அறிக்கை செய்தோம், இயேசு பெரியவர், எங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர், அவர் எனக்காக யாவையும் செய்வார் சொன்னோம். அதை நீங்க அப்படியே நிறைவேற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தி செல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கண்களை மூடி நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதமாகிய ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அந்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு 2 மடங்கு பலன் வரும். அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த மகிமையின் வாசலிலே இந்த 7வது மாதத்தின் முதல் வியாழக்கிழமை ஆண்டவருடைய பாதத்திலே வந்து காத்திருந்து அவரை குறித்து பாடவும், அவரோடு கூட சேர்ந்து அவரை ஆராதிக்க ஆண்டவர் இந்த ஆராதனை வேளை, பாடல் வேளை எல்லாவற்றையும் நமக்கு அழகாக நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உலகத்தில் பலரும் பலவிதமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்து அவருடைய பாதத்திலே உட்கார வைத்து நம்ம பாரங்கள், நம்முடைய ஏக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்லி 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 அவரை துதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஏறெடுத்த துதிகளை அவர் அங்கீகரித்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரே, வரைபடமாக அவர் உங்களை என்னை வரைந்து வைத்திருப்பதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். உலகத்திலே பல கவலைகள், பல பாரங்கள், பல நெருக்கங்கள் மத்தியிலே மக்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் போது உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்து இந்த சின்ன ஜெப கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவரோடு கூட உறவு கொள்வதற்கு
செய்வதற்கு தேவன் நமக்கு தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என் அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நான் அதிகாலையிலே காத்திருக்கும் போது சென்னையிலிருந்து எனக்கு ஒரு போன் வந்தது. அந்த தங்கச்சிக்கு திருமணமாகி 20 ஆண்டு காலம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் இல்லை. ஆனால் ஒரு வீடு கட்டணும்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முன்னால் 1 கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கும் போது அவருடைய கணவர் திடீரென்று, அவர் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார், திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஹார்ட்டை ஆப்ரேஷன் பண்ணி வைத்திருக்கிறது. ஒருபுறம் வீட்டு வேலை நடந்தவர்கள் கொத்தனார்லாம் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். அம்மா, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு இந்த வீடு தேவையா என்று சொல்லி தங்கச்சி காலை வேளையிலே போன் மூலமாக அடிமையோடு கதறி கதறி பேசினார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே, என் அன்பு மகளே, ஆண்டவர் எல்லாவற்றைக்கும் உனக்கு நன்மையாய் முடித்து தருவார் என்று சொல்லி ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க தேவன் உதவி செய்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மக்கள் பல விதத்திலே இப்படி அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போது உங்களையும் என்னையும் ஆண்டவர் வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த ஜெப அறைக்குள்ளே நம்மை அவருக்குள் மகிழ வைப்பதற்காக, அவருக்குள் சந்தோஷப்படுத்துவதற்காக, ஆண்டவரே பாடல் வேளை ஐயா, மலைகளெல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்லி எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி வேளையிலே எத்தனை தெளிவாக எங்களோடு பேசி எங்களை உமக்குள் நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய இனிய பிரசன்னம் ஆண்டவரே எங்களை நிரப்பி இருப்பதற்காக அப்பா உமக்கு நன்றி. இந்த கூடுகைக்கு என்னை கொண்டு வந்ததற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபிப்போமா? எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மகிமையான காலை வேளைக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலோ இந்த மகிமையின் கூடாரத்திலே ஆண்டவரே எங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக மனதார உம்மை துதிக்க, மனதார உம்மை ஸ்தோத்தரிக்க எங்களுக்கு தந்த இந்த நல்ல பாக்கியத்துக்காக, நல்ல திறந்த வாசலுக்காக, ஓ ரீவா தூர காபா பாபா, ஓ ராபா தூர சீவா ராகபா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலத்துக்கு முன்பதாக ஆண்டவரே கிருபையின் காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஜெப ஐக்கியத்தை தந்ததற்காக அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி. ஒருவேளை நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் வந்திருந்தாலும் நீர் யாரை முன்குறித்தீரோ, நீர் யாரை பேர் சொல்லி அழைத்தீரோ, நீர் யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்களை மட்டும் அழைத்து வந்திருக்கிற கிருபைக்காக ஹalleluya 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வாழ்த்தி உம்மை வரவேற்கிறோம், உம்மை வாழ்த்தி உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீவா பாபா ரீகா பாபா, ஓ ராமா தூர காபா ரீசலவர பிகபா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. மகிமையானவர் வல்லமையான காரியத்தை இன்றைக்கு எங்கள் மத்தியிலே செய்ய போகிற கிருபைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம், கோடி கோடி ஸ்தோத்திரம். இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தங்கைக்காக ஸ்தோத்திரம். கொடுத்த கண்மணி பிள்ளைகள் இருவருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பேரன் பேத்திமாருக்காக, அவருடைய கையிலே கொடுத்த தொழில்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு பகுதியை அவருடைய பணிக்காக செலவு பண்ண வேண்டும் என்று ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அருமையான தேவ பிள்ளைகளை கூட்டி வைத்து ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக, நல்ல பாரத்துக்காக, நல்ல தரிசனம், நல்ல வெளிப்பாடுக்காக ஹalleluya ஹalleluya. பரிசுத்தவான்களை உருவாக்குற தொழில் கூடாரமாக இந்த கூடாரத்தை நீர் பயன்படுத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தாவே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உம் பிரசன்னம், உம் வல்லமை, உம் வழிநடத்தல் கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென்.